300 கோடி சம்பளம் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் வருவீங்களா ஒரு இடத்துக்கு? வந்திருக்காருல்ல, அப்போ கண்டிப்பாக வருவார். ஏன் மற்றவங்கலாம் இவ்வளோ வருஷமாக கட்சி தொடங்கியிருக்காங்களா? சீமான் ஆகட்டும், அன்புமணி ஆகட்டும், வேல்முருகன் ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், அப்புறம் அண்ணாமலை, இவங்களாம் இத்தனை வருஷம் அரசியல் இருக்காங்களா? விஜய் புதுசு தானே, ஏன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது? ஏன்னா விஜய்க்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க மற்றவங்களை விட. அப்புறம் அவர் நிறைய பணி செய்கிறாரு பார்க்குறோம். அதனால தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கு அனுபவம்னு கேட்குறீங்க? மக்கள் நல்லது செய்கிறதுக்கா இல்லை கொள்ளடிக்கிறதுக்கா? அதுதான் எதுக்கு நல்லது செய்யறதுக்கு அனுபவம் வேணுமா இல்லை கொள்ளடிக்கிறதுக்கு வேணுமா? நல்லது செய்யறதுக்கு தானே. அப்போ நல்லது செய்யறதுக்கு யாரும் வந்தாங்க? நல்லது செஞ்சால் போதும். டிஎம்கே வேலை செய்யலை, நான் செய்யலை. ஏன்னா அந்த அளவுக்கு நான் பார்க்கல. எல்லாருமே பார்க்க போனால் பணம் சம்பாதிக்கிற வழியை தான் பார்க்குறாங்க. மக்களுக்கு உதவி செய்கிற வழியை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். விஜய் கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு சிஎம் அவர்? இருக்கு. அதனால நான் என்ன சொல்கிறேன், விஜய்க்கு முதலமைச்சர் பதவி கொடுத்து உட்கார வைக்கலாம் நான் நம்புறேன். நம்பிக்கை நான் யார் மேலே வைக்கல இன்ன வரைக்கும். ஏன்னு வச்சுக்கா, அதில் ஜெயிக்கிறது பெருசு இல்லை பாஸ். ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க, எப்படி செய்ய போறீங்க? செஞ்சுன்னா தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்கள் செய்யாமனா நாங்கள் வீர் தான் வந்தவர் செய்வார், நல்லா செய்வார் எல்லாம் தான் அப்படி சொல்கிறாங்க. எங்கே செய்கிறாங்க? யாருமே செய்யல. வீரம் செய்யலைன்னா ஒரு சான்ஸ், எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி வீருக்கு ஒரு சான்ஸ் இல்லைன்னா சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, அண்ணாதுரை மாதிரி யாராவது ஒரு ஆள் இப்போ இருக்காங்களா? கூட்டணி எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேவும் விஜயும் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த தான். ஆமாம் ப்ரோ, ஒரு பேச்சிலே தெரியுது ப்ரோ. விஜய் டேரெக்டாக சொல்லலை ஏடிஎம்கே எப்படி அப்படின்னு சொல்லி டேரெக்டாக அடிக்கலை. டிஎம்கேவை மட்டும்தான் போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காரு. சீமான டிஎம்கேவை தான் அந்த சைடு தான் போகிறாரு தவிர அந்த சைடு வர மாட்டுறாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு பேச்சு வழக்கம்.